நண்பர்களே, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இந்த பெடலி மட்டும்தான் இருக்கு. அதாவது எனலுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் அதுல உட்கார்ந்துருக்காரு. நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். ஏனே நீ கொண்டு வந்திருக்க சாப்பாடு இந்த வாலி காணுமானே? தாராளம் போதும். அதே பண்ண இந்த வாலி போதும் உனக்கு? அதாவது நான் காலையில 4:30 கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுவேன். சரி, காலையில கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இங்க வந்தோம் அப்படின்னா 6 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். 9-10 மணிக்கு சாப்பாடு. அது தாராளம் போதும் தானே? என்ன வேணும்? மதியான சாப்பாடு என்ன? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது 12-1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனோட நல்லா சாப்பாடு இருக்கும். மீன் குழம்பு, ஏதாவது காய்கறி குழம்பு எல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கும். சாப்பாடு ஃபுல் சாப்பாடு அங்கதான் சாப்பிடுவது. வீட்டுல சாப்பிட்டு தூக்கத்தை தூங்கிட்டு சாயங்காலம் ஏதாவது கோதுமை, சப்பாத்தி, நவதானியம் இந்த மாதிரி மாவு ஐட்டங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு 9-10 மணிக்கு ஒரு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு அளவு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கிட்டு அடுத்த மறுநாள் காலையில அதே தான் ரொட்டேட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். நான் மட்டும் இல்ல, என் கூட வேலை செய்யற எல்லாருமே காலையில அதிகாலையில கஞ்சி குடிச்சிட்டு தான் வேலைக்கு வருவோம். 4:30. நீங்களாம் எது சாப்பிடுவீங்களான்னு தெரியாது. நீங்களாம் எந்திக்கிறதுக்கே 7 மணி 8 மணி ஆகலாம். எல்லாரும் அந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க. எங்களோட வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஸ்டார்டிங்ல சாப்பிட்டு தான் வருவோம். இதுதான் ரெகுலரா நாங்க கடைபிடிக்கிற ஒரு விஷயங்கள். விவசாயிகள் அதான் ஜம்முன்னு ஆரோக்கியமா தம்பா இருப்போம். பாத்துக்கிடுங்க. நன்றி சொன்னதுக்கு. வாலி சின்ன வாலி. சரி, வந்து அதிகமா கருத்து பேச கருத்து பேசக்கூடாதுன்னு ஒரு கமெண்ட் வந்துருப்போம். உன்னோட கருத்து என்னென்ன? முன்னோர்கள் உழவை மீட்போம், விவசாயத்தை காப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளோட கொள்கை கோட்பாடு வேற. விவசாயத்தை உலகறிய செய்வோம், அத்தியாவசிய தேவையாவும் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் எங்கே கிடைக்கும் நம்ம மக்கள்கிட்ட இன்னைக்கு கேட்டோம் அப்படின்னா காய்கறி கடையில கிடைக்கும், மளிகை ஸ்டோர்ல கிடைக்கும், ஷோரூம்ல கிடைக்கும்னு இன்னைக்கு தேடி போய் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயங்களை உணர்த்தணும். நம்ம தேடி போற அந்த காய்கறிகள், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து இந்த ஷோரூமுக்கு வர்றதுக்காக எங்கேயோ ஒரு விவசாயி ஏதோ ஒரு மூலையில கண்ணுக்கு தெரியாத இடத்துல கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வெம்பாடுபட்டு அரும்பாடுபட்டு உழைச்சி உண்டாக்கி தான் அந்த ஷோரூமுக்கு கொண்டு வராங்கிறத மக்கள் மத்தியில உணர்த்தி சொல்லணும். அதுக்காக பல கருத்துக்களை நான் இந்த விஷயங்கள்ல கலந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதற்கிடையில் நம்ம ஒவ்வொரு மக்களும் நம்ம கிட்ட கேட்கிற கேள்விகள், அதுபோல என்னைய பற்றா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருமே கேட்கிற கமாண்டுகளுக்கு பதில் சொல்லும் போது பல கருத்துக்களை வெளியிடக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அதனால பல கருத்துக்களை பேசுறோம். நான் பேசுற சில கருத்துக்கள் சிலருக்கு குத்துணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கருத்து பேச வேண்டாம், மரம், செடி, கொடிகள், காடுகள் எல்லாம் எடுத்து படமா எடுத்து போடுங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களா? நான் என்ன உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, நான் கருத்து பேசுறது உங்களுக்கு நீங்க விரும்புறீங்களா, அசப்ட் பண்றீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. உங்களோட எதிர்பார்ப்பு, உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதை நீங்க வந்து கமாண்ட்ல தெரிவிங்க. நாங்க அதன்படி நாங்க அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம்னு இருக்கோம். எங்களோட எண்ணங்கள் கோட்பாடு ஒண்ணுதான், விவசாயத்தை உலகறிய செய்வோம். எங்களோட கொள்கையும் கோட்பாடுமா இருக்கு. உங்களோட ஆதரவு என்னங்கிறத கமாண்ட்ல சொல்லு. நாய் விட்டுட்டு விளையாடியாவது படுத்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஆமா, வேலை முடிஞ்சிட்டு உட்கார்ந்து. ஆமா, இன்னும் மதியம் சாப்பிட்டாச்சு, அப்படியே படுத்து தூங்கியாச்சு. சாயங்காலம் வரைக்கும் நல்லா தூங்க போட்டுலாம். நல்ல இயற்கை ஆயிரும். நல்ல ஒரு வேப்பத்து இடம்ல சில்லு காத்துல தூங்க கொடுத்து வைக்கணும். என்ன இதெல்லாம் இங்க பாருங்க, ஒரு இடம் மிஷின் நடக்க போறேன். ஆமா, வா இடைய பாத்துருவோம். வெளிநாட்டுல இருக்கும்போது 90 கிலோ இருந்தேன். 90 இருந்தியா? இப்ப எத்தனை இருக்கான்னு பாத்துருவோம். தொங்கு நல்லா பிடிச்சு தொங்கினேன். தொங்கு ஏன்னா 65 கிலோ சொல்லலாம்னே. 65 மாடி 25 குறைஞ்சு விட்டாரு. ஐயோ, இந்த அளவுக்கு எப்படிதான் மாடல் தெரியலையே. ஹார்ட் ஒர்க் தான் நமக்கு செய்யற வேலை வந்து அந்த அளவுக்கு நம்மள அந்த அளவுக்கு ட்ரை ஆயிருக்கேன். உடம்புல கெட்ட கொழுப்பு, கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைஞ்சி இன்னைக்கு உடம்பு ட்ரை ஆகி ஒரு ஃபிட்னஸ் ஆயிருக்கேன் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன விட நல்லா ஃபிட்டா இருக்கலையா? காலகாலத்துல இவங்க ரொம்ப நாளுக்குள்ள அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கனால அவங்க உடம்பு நல்லா ஃபிட்னஸ் எப்படி விவசாயி புதுசுமா இருக்கலையா? நான் என்ன வீட்டுக்கு கொண்டு போட்டுமா? கொண்டு போங்க. நாய் சூப்பர் குட்டினா. ஆமா.